சுரினாம்ல ஒரு மிகப்பெரிய தங்க கண்டுபிடிப்பு. இது உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான், இதனால தங்கத்தோட விலை குறையுமா? வாங்க தென் அமெரிக்காக்கு போலாம். மாரியா ஜெரால்டாங்கிற இடத்துல உலகோட புவியியல் வரைபடத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு பெருசுன்னு நீங்க கேட்கலாம். வாங்க சில நம்பர்ஸ பாப்போம். பொதுவா ஒரு சுரங்கம் லாபகரமானதா இல்லையான்னு ஒரு டன் பாறையில கிடைக்கிற தங்கத்தை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு நல்ல லாபகரமான சுரங்கத்துல ஒரு டன் பாறைக்கு 1 to 2 கிராம் தங்கம் கிடைக்கும். ஆனா சுரினாம்ல என்ன கிடைச்சது தெரியுமா? கிட்டத்தட்ட 11.88 கிராம். அதாவது எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு அதிகம். இந்த சார்ட்ட பாருங்க, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் மலைக்க வைக்குதில்ல. உண்மையிலே பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு தான். சரி, இந்த ஜாக்பாட் சுரினாம் நாட்டுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்? இது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சர். பொருளாதாரம் வளரும், புது முதலீடுகள் வரும், அறிவியல் ஆர்வமும் அதிகமாகும். இந்த கண்டுபிடிப்பு ஏதோ சும்மா நடக்கல, இது கனிம வளம் நிறைந்த ஒரு முக்கியமான பகுதியில அமைஞ்சிருக்கு. அதுதான் மரோவிச்னே கிரீன் ஸ்டோன் பெல்ட். தென் அமெரிக்காவிலே கனிம வளங்களுக்கு பெயர் போன இடம் இது. இந்த நியூஸ் கேட்டதும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சுரங்க கம்பெனிகளோட கவனம் எல்லாம் இப்போ இங்கதான் இருக்கு. இது வெறும் ஒரு சுரங்கத்தோட விஷயம் இல்ல, ஒட்டுமொத்த கயானா ஷீல்ட் பகுதியோட எதிர்காலத்தையே இது மாத்த போகுது. சரி, அப்போ நம்மளோட முதல் கேள்விக்கே திரும்ப வருவோம். இதனால தங்கத்தோட விலை உண்மையிலேயே குறையுமா? பாருங்க, உலக தங்க சந்தை ரொம்ப பெருசு. அதனால இந்த ஒரு கண்டுபிடிப்பால உடனே விலை எல்லாம் குறைஞ்சிராது. ஆனா இன்னைக்கு விலை குறையறத விட இது ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு உணர்த்துது. இந்த ஒரு கண்டுபிடிப்பே இவ்ளோ பெருசுன்னா, இன்னும் இந்த கயானா ஷீல்டு பகுதியில என்னவெல்லாம் புதையல் ஒளிஞ்சிருக்கோ?